ஆஃப்டர் லாஸ்ட் ஒரு 1 வீக் அப்புறம் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இன்னைக்கு லோவர் சைடில் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. முக்கியமாக இதுக்கு ரீசண்டாக வெளிவந்த டாடா டெக்னாலஜியோடைய ரிசல்ட்டாக இருக்கட்டும், இன்ஃபோசிஸ் ரிசல்ட்டாக இருக்கட்டும், இன்னைக்கு வெளியான டால்மியா பாரத் கிட்டத்தட்ட 75% அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ராஃபிட் எல்லாமே எல்லா கம்பெனிஸோடைய ப்ராஃபிட்டும் குவார்டர்லி ஏர்னிங்கோட ப்ராஃபிட்டும் குறையும் போது என்ன ஆகும்னா ஜிடிபி growth வந்து குறையும். ஜிடிபி growth வந்து கிட்டத்தட்ட 7 குவார்ட்டர்ஸ்ல இல்லாத அளவுக்கு லோவஸ்டா இருக்கு. ஸோ வரக்கூடிய பட்ஜெட்ல என்ன பண்ணுவாங்க, ஜிடிபியை growth பண்றதுக்கு என்ன ஸ்டெப்ஸோ, அதாவது அடித்தட்டு மக்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய அந்த growth தான் ஜிடிபியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ மெயின்லி இந்த பட்ஜெட்ல வந்து பெரிய அளவுக்கு வந்து இந்த டேக்ஸ் ரிலீஃப் இந்த மாதிரி இல்லாம ஜிடிபியை growth பண்றதுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்கோ அதை தான் வந்து பண்ணுவாங்கங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஸோ மார்க்கெட்ல அனதர் ஒரு செல் ஆஃப் வந்து நடந்திருக்கு. டெக்னிக்கலா என்னென்ன லெவல்ஸ் மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட்ஸ் நெக்ஸ்ட் எவ்வளவு தூரம் போகும் இதை பத்தி பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இது வரைக்கும் லாஸ்ட் ஒரு 1 வீக்காவே இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ள தான் டிராவல் ஆயிடுச்சு பண்ணுங்க. ஆஃப்டர் ஒரு நல்ல ஃபால்க்கு அப்புறம் இந்த ஒரு ரேஞ்ச் மோன் மார்க்கெட்ல தான் டிராவல் ஆயிருந்தது. பொதுவாக ஒரு பெரிய இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது இப்போ ட்ரம்ப் வந்து பதவி ஏற்று அவர் என்ன மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாரு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இன்வெஸ்டர்ஸ் வெயிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வெயிட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். ஸோ மார்க்கெட் வந்து இதை பிரேக் பண்ணி டவுன் சைடு பிரேக் ஆயிருக்கு அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்னும் ஃபர்தராக கீழே ஃபால் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ மினிமம் 24,024 டவுன் சைடில் ஃபால் ஆயிருக்கு. ஸோ ஃபர்தராக இந்த டவுன் சைடு ஃபால் டுவோர்ட்ஸ் 22,950 22,850 வரைக்குமே ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 23,400க்கு மேலே இங்கே வந்து ஒரு 1 hour கேண்டில் பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே ஃபர்தராக அப்சைடு வந்து ரைஸ் ஆகும். ரைட் நோ ஃபார் இன்ட்ராடே ஆர் ஷார்ட் டேர்மை பொறுத்தளவுக்கு மார்க்கெட்ஸ் அண்டர் தி செல்லிங் ப்ரெஷர் தான். சேம் நீங்கள் சென்செக்ஸில் பார்த்தீங்கன்னாலும் இந்த பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து டுமாரோ ஸ்டார்ட் ஆகுது. டைரக்ட் கிளாஸ் வந்து February 5th வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் 1 day டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து February 9th வந்து இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே ஸ்க்ரோலர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சேம் சென்செக்ஸை பொறுத்தளவுக்கும் இந்த ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டுக்குள்ள தான் மார்னிங் ஓப்பன் ஆகிருக்கும் போது கேப் அப்ல ஓப்பன் ஆயிருந்தது. பட் இதில் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன், மார்க்கெட் வந்து 77,200க்கு மேலே ஒரு 1 hour கேண்டில் பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே ஃபர்தராக ஒரு அப் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். வித்தின் இந்த ரேஞ்சுக்குள்ள ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறத பப்ளிக் டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரியே மார்க்கெட் வந்து வித்தின் இந்த சேனலுக்குள்ள தான் என்டையர் டேவும் ட்ரேட் ஆச்சு. ஃபர்தராக லாஸ்டாக டவுன் சைடு வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 75,500 74,800 வரைக்குமே இந்த ஃபால் வந்து கண்டினியூ ஆகலாம். ஸோ சென்செக்ஸும் சரி நிஃப்டியும் சரி மார்க்கெட் அண்டர் தி செல்லிங் ப்ரெஷரில் இருக்கு. பட் ஓவரால் மார்க்கெட் வந்து பொசிஷனலாக ஸ்டில் நவ் நமக்கு பிரேக் அவுட் ஆகலை. 22,900க்கு பிலோவில் ஒரு வீக்லி கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே இந்த ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டாக மாறும். ரைட் நோ ஸ்டில் நோ ட்ரெண்ட் வந்து ஓவரால் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்கு. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் கீழே ஃபால் ஆகிட்டு கூட ஒரு ஸ்பைக் மாதிரி திருப்பி மேலே வந்து க்ளோஸ் ஆகும். அப்போ நம்ம சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணலாம். இன்னைக்கு டைம் ஆனதுனால நான் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் எதுவும் போஸ்ட் பண்ணலை. ஓவரால் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து இன்ட்ராடே ஆர் ஷார்ட் டேர்மை பொறுத்தளவுக்கு அண்டர் தி செல்லிங்கில் இருக்கு. பொசிஷனல் வேலை ஸ்டில் நவ் பாசிட்டிவாக தான் இருக்குது. தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.